வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 9th சயின்ஸில் மின்னோட்டம் இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாற்று மின்னோட்டத்தின் அதாவது ஏசி கரண்ட், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏசி அதோட மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ இந்தியாவில் பயன்படுத்தப்படும் அந்த மின்னோட்டத்தோட அளவு, அதாவது மின்னழுத்தத்தோட அளவு 220 வோல்ட்டாகவும் 50 ஹெர்ட்ஸாகவும் இருக்கும். இதே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மின்னழுத்தத்தோட மதிப்பு எவ்வளோனா 110 வோல்ட்டு. இதே அதிர்வெண்ணோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ். ஒரு மனிதனோட உடல்னு பார்த்திங்கன்னா மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியது. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, மனிதனோட உடலில் தண்ணீர் இருக்கிறனால தான் மின்சாரத்தை நன்கு கடத்துது. தண்ணீர் இல்லைன்னா கடத்தாது. இப்போ உங்களுக்கு தெரியும், மரக்கட்டையை எடுத்துக்கிறீங்க, பச்சை மரக்கட்டை, காஞ்ச மரக்கட்டை எடுத்துக்கிறீங்க. பச்சை மரக்கட்டையில் கரண்ட்டு பாய்ஞ்சதுன்னா உடனே வரும், ஏன்னா அதில் நீர் சத்து இருக்குது. இதை காஞ்ச கட்டையை எடுத்து அடிக்கணும்னா அதில் கரண்ட்டு பாயாது. அதே தான் சொல்லுவாங்க. அப்போ உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 1,00,000 ஓம். அப்போ இதை கொஸ்டினை அக்செப்ட் பண்ணலாம். அப்போ உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடையின் மதிப்பு என்ன? 1,00,000 ஓம். நம் உடலின் தண்ணீர் இருப்பதால் மின்தடையின் மதிப்பு சில 100 ஓமாக குறைந்து விடுகிறது. அப்போ மின்தடை இல்லாமல் ஆயிடுது. எனவே ஒரு மனித உடல் இயல்பிலே மின்னோட்டத்தை கடத்தும் நற்கத்தியாக உள்ளகிறது. அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஆகவே மின்சாரத்தை கையாளும் போது நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். அதனால தான் ரப்பர் க்ளோவ்ஸ் போட்டுக்க சொல்கிறாங்க. தேங்க்யூ.